எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். சேர்ந்து பாடலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த, நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, நீரே ஓ நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் பெரியவர்னா எல்லாவற்றிலும் பெரியவர். இந்த உலகத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என் கடனை காட்டிலும், கடன் பிரச்சனை காட்டிலும் என் கூட எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என்னுடைய வியாதியை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். ஹல்லேலூயா
ஹalleluya. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கடன் பிரச்சனைக்காக இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு கடன் இன்னும் இருக்கு? எத்தனை பேர் இன்னும் கடன்ல இருக்கோம்? தைரியமா கையை தூக்குங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம கடன் வாங்குறவங்க அல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைச்சது அதுக்கு தான். இந்த கடன் வாங்கி, கடன் பிரச்சனை, இங்க வாங்கி அங்க கொடுக்க, அங்க வாங்கி இதை அடைக்க. ஏன் கடன் வாங்குறோம் தெரியுங்களா? முதல்ல நான் ஆவியானவர்களை ஏவப்படுறனால இதை நான் நடத்தப்படுறேன், ஜெபிக்க நான் நடத்தப்படுகிறேன். நான் கொண்டு வந்த வார்த்தை வேற. ஆனால் இன்றைக்கு இந்த 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 நைட் ப்ரேயரில் நம்ம பண்ணின ஜெபம் ஒரு காரியம் கடன். ஏன் கடன் வாங்குறோம்னா, நம்ம சொல்லுவோம் அவசரத்துக்கு வாங்குறோம், தேவைக்கு வாங்குறோம். நிறைய காரணம் கடன் வாங்குறதுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொல்றோம். அந்த கடனை வாங்கி கட்ட முடியாம அதுல பிரச்சனையாகி வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாம. ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னா, என்னுடைய ஆசை, அதை நம்ம ஆசைன்னு சொல்றது இல்லை, ஒத்துக்கவும் மாட்டோம். இல்ல அது தேவைதானே. ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை என்பதை நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவைப்படுறத ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தருவார். ஆனா ஆசைப்பட்டு நிறைய நேரங்களில் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை இப்படி பண்ணலாமா. ரெண்டாவது, கடன் வாங்குறதுக்கு மிக முக்கிய காரணம் நான் ஆண்டவரை நம்புறதை விட இந்த கடன் கொடுக்குறாங்களா அவங்கள ரொம்ப நம்புறோம். இந்த கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த கடனை ரொம்ப நம்புறோம். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார்ன்ற விசுவாசத்தை காட்டிலும் கடன் வாங்கியாவது காரியத்தை செஞ்சரணுன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். அதனால தான் கடல்ல மாட்டிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சோதனை? ஆண்டவர் ஒரு நாளும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நமக்கு முடியும், கடன் வாங்கி அதை கட்டி எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஏன் இந்த போராட்டம்? நாளைக்கு வாங்கினா கடன் வாங்கி வாங்கணும். ஆனால் கர்த்தர் தந்தா கடனை எல்லாமே எப்போ அவரோட நேரத்தில் தருவார். அல்லேலூயா. நம்ம என்னன்னா, கடன் வாங்கியாவது ஒரு காரியத்தை நடத்தணும். நம்ம ஊரில் நிறைய பழமொழி சொல்லுவாங்க. பழமொழிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பா நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு சம்பந்தம் வந்துருச்சு, கடனை எப்படி வாங்கணுமா? உடனே வாங்கணுமா? கடனை உடனே வாங்கியாது கல்யாணத்தை பண்ணிரு, கடனை உடனே வாங்கியாது வீட்டை கட்டிரு. ஆண்டவர் தருவாருங்க. ஆபிரகாம் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க? ஒத்த பிள்ளைக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணார். அல்லேலூயா. யோசேப்பு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? தான் விடுதலை ஆகிறதுக்கு இல்லை, விடுதலை ஆகுமானே தெரியாது, சூழ்நிலை மாறுமா மாறாதான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மை. ஜெயிலே நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் குறுக்கு வழியை தேட மாட்டேன்னு சொல்லி 13 வருஷம் வெயிட் பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க? 430 வருஷம் விடுதலை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 40 வருஷம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா.
நம்மளுடைய அவசரம், இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், கடன் வாங்கி அதை பிள்ளைங்களை படிக்க வச்சிடணும், கடன் வாங்கி அதை வாங்கிடணும், கடன் வாங்கி அதை செஞ்சிடணும். அதனாலதான் எல்லாத்துக்கும் கடன் வாங்குறோம். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய காரியத்துக்கும் கடன் வாங்கி பழகிட்டோம். மொபைல் போன் வாங்குறதுனால இப்ப கடன் தான் வாங்குறோம். நம்ம ஆண்டவரால் முடியாதுன்னு நினைச்சாதான் இந்த பிரச்சனை. அவர் சர்வ வல்லவர்னு பாட்டு பாடிடுறோம் ஈஸியா. எல்ஷடாய் அப்படின்னா ஆமென் அல்லேலூயான்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுறோம். ஆனா சர்வ வல்ல தேவன், உண்மையாவே அவர் சர்வ வல்லவரா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவரா, அந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்ம விசுவாச பிள்ளைங்க ஒருத்தரும் கடன்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா வருவேன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லணும், இந்த வருஷம் கர்த்தர் வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சார். நாங்க கடன் வாங்காம நாங்க வாழ எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாருன்னு சொல்லணும். அல்லேலூயா. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாதீங்க, கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க, கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாங்க ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் 38 வருஷம் ஆச்சுங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டு 38 வருஷம் ஆச்சு. கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு கிராமத்துல இருந்து. எங்க அம்மாவோட ஒரே ஒரு ஆசை, முந்தானேத்தி கூட நானும் எங்க அம்மா எங்கேயோ போகும்போது கார்ல சொல்லிட்டு எங்கிட்ட பேசிட்டு வந்தாங்க, டேய் எப்படியாவது தம்பி நான் சாகிறதுக்குள்ளேயாவது ஒரு சொந்த வீட்டில் இருந்துடணும்டா. என்னங்க, ஒரு சொந்த வீட்டில் ஒரு நாளாவது நான் இருந்துடணும் சாகிறதுக்குள்ள, எப்படியாவது வீட்டை வாங்கு. நான் சொன்னேன், எப்படி அதெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் தான் தரணும், அவர் கையில இருந்து தான் நான் வாங்க விரும்புகிறேன். எப்படியாதுன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி வீட்டை வாங்க முடியும்? எப்படி வீடு வாங்க முடியும் சொல்லுங்க? எப்படி வீடு கட்ட முடியும்? இடம் இருக்கு நம்மக்கிட்ட, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வீடு கட்டணும். நம்ம என்ன செய்வோம்? அடுத்தது நேராக ஒரு 30 லட்சம் தேவை இருக்கு வீடு கட்டுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் என்னங்க நமக்கு? சொல்லுங்க அண்ணன், சொல்லுங்க. பேங்க் லோன். கரெக்டா சொல்றாரு. அடுத்த ஸ்டெப் என்னது? பேங்க் லோன். இதுல வேற லோன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பாஸ்டர்ட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு, பாஸ்டர் எப்படியாவது லோன் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. அந்த வாரம் பிரசங்கம் என்ன? நீயோ கடன் வாங்காது இருப்பாய். பாஸ்டர் என்னன்னு ஜோம் பண்ணு, ஆண்டவரே எங்க விசுவாசி கடன் கிடைக்கணும், கடன் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கடன் கிடைக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டார் ஆண்டவர். கடன் வாங்காம வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். அவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 500 ரூபாய்க்கு இருக்கிற விசுவாசம் 5 லட்சத்துக்கு இருக்கிறது இல்லைங்க. ஆமாவா? 500 ரூபாய் தருவாருன்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் தந்துருவார், பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்தாலும் வரனாலும் பெரிய தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவை இருக்கும்போது ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் இருக்கா? இல்ல. ஆண்டவர் தருவாரு, இருந்தாலும் நாமளும் எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே, சுய புத்தியின் மேல் சாயாம. இதனாலதான் கடல்ல மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. தயவு செய்து கடன் வாங்கி எந்த காரியத்தையும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் தருவார். ஆமென். எனக்கு எங்க அம்மா சொன்னப்ப நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்றேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். 1 ரூபாய்க்கு அவர் தான் தேவன், 1 கோடிக்கு அவர் தான் தேவன். நமக்கு தான் 1, 2, 3ன்னு இதெல்லாம் பெருசு, இது சின்னது அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டவர் அங்கிருந்து எல்லாத்தையும் ஒன்னா தான் பார்க்குறார். அவருக்கு தங்கமும் ஒன்று தான், தகரமும் ஒன்று தான். நம்புறீங்களா? விசுவாசம் இருந்தா ஆமென் சொல்லுவீங்க. நம்ம ஆண்டவருக்கு மண்ணும் ஒன்று தான், பொண்ணும் ஒன்று தான். அல்லேலூயா. எல்லாம் அவர் படைச்சது. எனக்கு தேவைன்னா தருவார். அவர் தருவார்ன்றதுக்காக நான் ஆராதிக்கல, அவர் தந்தாலும் தரலனாலும் நான் அவரை ஆராதிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு தேவைன்னா நான் உலகத்தில் போய் நிற்க மாட்டேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பேன். என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. 38 வருஷமா வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. என் பேங்க்ல பெரிய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இல்லை, சரிங்களா? என் பேங்க் பேலன்ஸை காமிச்சுனா நீங்களாம் சிரிப்பீங்க.
என் கூட க்ளோஸாக நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைமை என்னன்னு. ஒரு சேவிங்ஸும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எதிர்காலத்துக்காக சேர்த்து வைங்க, எதிர்காலத்துக்காக சேர்த்து வைங்க, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைங்க, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்தந்த நாள் தேவையை அந்தந்த நாளுக்கு ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதமாக தான் நடத்துறாரு. அவரை சார்ந்து இருக்கிறதுனால, அவரையே சார்ந்து இருக்கிறதுனால என் தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் அன்னைக்கு என்ன தேவையோ அதை தர்றார். அது போதும் நமக்கு. அல்லேலூயா. நிச்சயமா கடன்ல விழ மாட்டோம். எல்லாருக்கும் கடன் இருக்கு. ஆனா இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கடன் வாங்கி புது துணி வாங்கி பிரியாணி செஞ்சு கேக் வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு கடன் வாங்காம கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போயிடலாம். அல்லேலூயா. கடன் வாங்கி பிரியாணி சாப்பிட்றதுல என்ன சந்தோஷம் இருக்கு? கடனை கட்டுற வரைக்கும் அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, அந்த பைக் நம்ம கார் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த பொருள் நமக்கு சொந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் தந்தா சொந்தமாக தருவார். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத நிலைமையில எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் நமக்கு தேவைகளை சந்திக்க மாட்டாரா? விசுவாசிக்கிறீங்களா? 13 வருஷம் ஆச்சுங்க நான் ஊழியத்துக்கு வந்து, முழு நேர ஊழியத்துக்கு வந்து. 22 வருஷமா ஊழியம் செய்கிறேன், 13 வருஷமா முழு நேர ஊழியம் செய்கிறேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சார். என் வேலையை விட்டு, சம்பளத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்தேன். ஜீரோவில் தான் ஆரம்பித்தேன். ஒரு வருமானமும் இல்லை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விசுவாசத்தில் தான் ஓடுறேன். இந்த 13 வருஷத்தில் காசு இல்லாமல் நிறைய நாள் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்லாமல் நிறைய நாள் இருந்திருக்கிறேன். ஆனால் பட்டினியாக ஒரு நாள் இருந்ததே இல்லை. தேவன் என்னை போஷிக்கிறார். ஆமென். வனாந்தரத்தில் காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நம்மை போஷிக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். இந்த 13 வருஷத்துல பட்டினியா ஒரு நாள் இருந்ததில்லை, பசியோட ஒரு நாள் இருந்ததில்லை. நிறைய இல்லாம இருந்திருக்குது. பணம் இல்லாம இருந்திருக்குது, சேவிங்ஸ் இல்லாம இருந்திருக்குது, ஹாஸ்பிட்டல் போக வழி இல்லாம இருந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கியே, நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவசரத்துக்கு என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுவேன், மறுபடியும் எங்கேயா போய் கடன் கேட்பியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறது தான், நான் கடன்லாம் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் செலவு வந்தால் தானே கடன் கேட்பேன் அப்படி நீ நினைக்கிற. எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய செலவு வந்ததில்லை. சளி பிடிக்குது, காய்ச்சல் அடிக்குது பிள்ளைங்களுக்கு. ஆனால் என் பிள்ளைங்களை கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற அளவுக்கு தேவன் என்னை வைக்கல. நல்ல சுகத்தை தந்திருக்கிறார் எனக்கு, என் பிள்ளைங்களுக்கும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் சேர்த்து வைக்கிற என்னுடைய பணம் இல்லை, பேங்க்ல வச்சிருக்கிற அவசரத்துக்கு சேர்த்து வைக்கணும், அவசரத்துக்கு உதவி தேவைப்படும். நல்லா சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்ல, சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவசரத்துக்கு பண உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்பாம அந்த சேர்த்து வைக்கிற பணத்தை நம்பிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பணத்தை செலவு பண்ணி தான் ஆக வேண்டிய நிலைமை வரும். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, அதிசயங்கள் எல்லாம் சொன்னா இந்த ராத்திரி போதாதுங்க. எத்தனையோ நாள் பாக்கெட்ல ₹1 இல்லாம நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். என் வண்டி பெட்ரோல் டீசல் இல்லாம ரோட்ல நின்னதில்லை. ₹1 இல்லாம போயிருக்கேன் ஊழியத்துக்கு. இங்க கோவில்பட்டி வர்றதுக்கு என்கிட்ட டீசல் அடிக்க பணம் இல்லை. உண்மை. யார்கிட்ட கேட்கலாம்? அவங்கள்ட்ட என் ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு என்கிட்ட தான் இருக்குது. அவர் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், நீங்க எப்போ நீங்க ஊழியத்துக்கு போனாலும் உங்க காருக்கு ஃபியூல் அடிச்சுக்கோங்க, டீசல் அடிச்சுக்கோங்க அப்படின்னு அவரோட கார்டை என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஆனாலும் எனக்கு அதை அடிக்கணும்னு தோணலை. இங்க வர்றதுக்கு எனக்கு பெட்ரோல் இல்லை. முந்தானேத்தி வரைக்கும் என் கார் வீட்டில் தான் நிற்குது, கொஞ்சம் தான் டீசல் இருக்கு. நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணும், எப்படி போறது தெரியாது.
முந்தா நேத்திக்கு காலையில் ஒருத்தங்க என்கிட்ட வண்டி கேட்டாங்க. ஜீவா அவங்க வண்டி வேணும், எடுத்துகிட்டு போயிட்டு வரேன். ஓகே. காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்தாங்க. வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என் வண்டி ஃபுல் டேங்க் டீசல் அடித்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நான் ஊழியத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. என்கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தேவைன்றது அவருக்கு தெரியும். இது 1 இல்லை 2 இல்லை, சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த அற்புதத்தை நான் அவர் கையிலேருந்து வாங்கிறதுனால, அதை பழகிக்கிட்டதுனால எனக்கு கடன் வாங்கி இதை பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. அல்லேலூயா. அதனால கடன் பிரச்சனை மாறணும்னா முதல்ல கடன் வாங்குறது நிப்பாட்டணும். இருக்கிற கடன் எல்லாம் கொடுத்து முடிக்கணும். ஆமென். நல்ல துணி போடலனாலும் பரவாயில்ல, புது துணி வாங்கலனாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்துக்கு பழைய துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யாரும் கிழிஞ்சு நஞ்சு போன துணியெல்லாம் போடலையே. அல்லேலூயா. அதனால ஒரு சில செலவுகளை குறைச்சிக்கிட்டு முதல்ல கடனை கட்டி முடிப்போம். நிம்மதியாக சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆமென். புல்லுக்கு உடுத்து வைக்கிறார், பூவுக்கு உடுத்து வைக்கிறார், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார். என்ன போஷிக்க மாட்டாரா? எனக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? நான் வேலை செஞ்ச நாட்களில் நான் சம்பளம் வாங்கும்போது நான் வாங்கி போடுற சட்டையெல்லாம், நான் சொல்கிறது 2010 2011 நான் வாங்குற ஷர்ட் பேண்ட்டெல்லாம் 2500 ரூபா 3000 ரூபா. முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவ்வளோலாம் கொடுத்து என்னால் ட்ரெஸ் வாங்க முடியாது. நான் வாங்க மாட்டேன்ற ஒரு உறுதியில் இருக்கிறேன். நான் இப்போ வரைக்கும் எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் அவ்வளோ விலை கொடுத்தலாம் நான் வாங்க மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு நல்ல துணியை தர்றார், என்னை உடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் தேவையை சந்திக்கிறார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறதே இல்லை. இன்னைய தினம் ஆண்டவரோடது, இன்னைக்கு அவர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால சின்ன தேவையோ பெரிய தேவையோ ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஆமென். எனக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் தேவைகள்லாம் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அந்த தேவையை எனக்கு சந்திக்கிறார். என் மகளுக்கு இந்த விரல் துண்டாயிடுச்சு. 1.5 வயசு இருக்கும்போது இந்த நடுவரல் இந்த நகத்தோட துண்டாயிடுச்சு. கதவுல வச்சு பசங்க விளையாடும் போது கதவு என் பிள்ளையோட கை கதவுல இருக்கும்போது இன்னொரு குழந்தை வேகமாக சாத்திட்டான். கதவுல நசுங்கி துண்டாயிருச்சு. துண்டான வரல ஆண்டவர் திரும்ப வளர செய்தார். சும்மா கதை விடல. நான் போன மாதம் பெங்களூர் போயிருந்தேன், குடும்பமாக போயிருந்தேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த சாட்சியை, என் பிள்ளையோட சாட்சியை சொன்னேன். ஒரு விசுவாசி மறக்காம இந்த வருஷம் என் பிள்ளையோட போயிருக்கும் போது என் பிள்ளைய தனியாக கூப்பிட்டு கையை செக் பண்றாரு. காமி பார்த்துட்டு சொல்றாரு, ஆமென், காட் இஸ் குட், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். துண்டாயிடுச்சுங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த 2 விரலை விட இந்த நடு விரல் அவளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். தெரியல வளருமா வளராதான்னு. வளராது, ஏன்னா எலும்பே இல்லை. அங்கே எலும்பு நசுங்கி அந்த பாதி அந்த இது கதவுல ஒட்டிடுச்சு. வளராது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வருஷத்துல ஆண்டவர் வளர செய்தார். இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்கறதுனால எனக்கு அவசரத்துக்கு தேவைப்படும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்ன்ற அந்த இது. ஓகே, நமக்கு பாட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். எல்லாமே இப்படித்தான். அல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் யாருக்காவது கொடுக்க சொன்னார்னா கொடுத்துருவேன். எனக்கு இல்லையே அப்படிலாம் நான் வச்சு, ஏன்னா எனக்கு தெரியும் கொடுத்தா எவ்வளோ ஆசீர்வாதம். கொடுக்கறதுனால ஆண்டவர் என்னை எப்படி நிரப்புறாருன்னு அதை அனுபவிக்கிறதுனால என் சேவிங்ஸ்லாம் நான் வைக்கிறதே கிடையாது. எனக்கு ஷேவிங்கும் கிடையாது, சேவிங்கும் கிடையாது. அல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னங்க, நான் ஷேவ் பண்ணுறதும் இல்லை, சேவ் பண்ணுறதும் இல்லை. 2 காலையும் இல்லை எனக்கு. கர்த்தர் என்ன நடத்துகிறார். அதனால கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல உண்மையாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாங்கின கடனை கட்டி முடிக்கணும். எந்த சூழ்நிலை எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நான் மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது. இப்போ இருக்கிற கடனை கட்டி முடிக்க என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல வேலையை தாங்க, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கடனில் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசு, ஆமென், நம்ம கடன் வாங்க வச்சு கடனுக்கு நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். இந்த 2026 வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பெரிய கடனா இருந்தாலும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்ம வருமானத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு விதைச்சாரு, 100 மடங்கு பெருக செய்த ஆண்டவர். ஆமென் ஆமென். 100 மடங்கு பெருக செய்த ஆண்டவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். ஆண்டவரே, எங்களுடைய கடன் எல்லாம் மாறணும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும், கடனை திருப்பி கொடுக்கணும்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பா என்ற நம்முடைய வார்த்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். சின்ன தேவைக்கும் பெரிய தேவைக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தாங்கப்பா, விடுதலையை தாங்க. சமாதானம் இல்லாம எத்தனை குடும்பங்கள் கடனால தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கடனால சமாதான கேடுகள் எங்க குடும்பத்தில் வரக்கூடாது. ஆண்டவரே, நிம்மதி இல்லாத சூழ்நிலை எங்க குடும்பத்தில் வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. ஒரு விடுதலை, ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும். ஹalleluya. நீ சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எங்களை சாட்சியா நிறுத்துங்கப்பா, எங்களை சாட்சியா நிறுத்துங்க. எங்க சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே தேவனுக்கு சாட்சியா, தேவனுக்கு மகிமையா, நாங்க கடன் வாங்க மாட்டோம், நாங்க கடனை கொடுத்து முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹalleluya. இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க? கடன் வாங்கணும், சின்னதோ பெருசோ. ஆமென். ஆமா. 2019 நான் 18 லோன் போட்டு ஒரு கார் வாங்கியிருந்தேன். ஊழியத்துக்கு தேவை இருக்கு, நான் நிறைய டிராவல் பண்றேன் அப்படின்னு. 2019 கொரோனா வந்த உடனே என்னால் இஎம்ஐ கட்ட முடியல. ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தான் கடன் வாங்காதன்னு சொன்னேன்டா, கேட்டியா? இப்போ என்ன பண்ண போறேன்? புது கார், பிராண்ட் நியூ கார், ரொம்ப நல்ல கார், பிடிச்ச கார் வித்துட்டேன், கடனை கட்டிட்டேன். கார் இல்லை, கடனும் இல்லை. அவ்வளோ நாள் காரில் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நடந்து போகத்தான் முடிஞ்சது. ஒரு சின்ன 2 வீலர் என்கிட்ட இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்க, டேடி நீ காரை கொடுத்துட்ட, இப்போ நம்மக்கிட்ட கார் இல்லை. பக்கத்து வீட்டில் கார் இருக்குது, கீழ் வீட்டில் கார் இருக்குது, மேல் வீட்டில் கார் இருக்குது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்துட்டையும் கார் இருக்குது, நம்மக்கிட்ட மட்டும் கார் இல்லையா டாடி? என் ஃப்ரெண்டோட ஒரு புல்லட்டை வாங்கி ஓசியில் கொஞ்ச நாள், நான் என்கிட்ட வண்டி இல்லைடா, கொஞ்ச நாள் நான் ஓட்டிட்டு தரேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டோட புல்லட் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு என்கிட்ட கேட்குறா, டாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் ஏன் சேல் பண்ணேன்? நான் சொன்னேன்மா, கடன் டாடி கடனில் தான் வாங்கினேன், டாடி கடன் கட்ட முடியாது, அதனால் கோவிடில் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிடும், அதனால் டாடி கொடுத்துட்டேன், கடனை அடைச்சிட்டேன். இப்போ நமக்கு கார் கிடைக்குமா கிடைக்காதா? என் வீட்டுக்கு மேலே ஒரு டாக்டர், கீழே ஒரு டாக்டர், பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிற ஒரு நண்பர், எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். 16 பேர் இருக்கிற என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஒருத்தன் தான் ஊழியம் செய்கிறேன். மற்றவங்க எல்லாரும் பயங்கர வசதியான ஆட்கள், எல்லாத்துட்டையும் 2 கார். என் பொண்ணு கேட்டா, ஏன் டாடி நம்மக்கிட்ட மட்டும் கார் இல்லை? நான் சொன்னேன், உனக்கு வேணும்னா ஏசப்பாட்டை கேளு, தருவார். அல்லேலூயா. எங்க மேல் வீட்டில் இருக்கிற டாக்டரோட கசின் ரிலேட்டிவ் ஒருத்தங்க அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பெரிய காரில் வந்திருக்கிறாங்க. அந்த காரெல்லாம் பார்த்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு மேலே வந்து சொல்கிறா, டாடி அவங்க வீட்டில் அந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குது, நமக்கு அதே மாதிரி கார் ஏசப்பா தருவாரா? நான் சொன்னேன், ஏம்மா அந்த கார் 70 லட்சம் ரூபா கார், நமக்கு அது தேவையில்லை, நமக்கு ஒரு கார் வேணும்னு ஜோம் பண்ணு. அன்னைக்கு ராத்திரி என் பிள்ளை ஜோம் பண்ணுறா, டாடி படுக்கையில்
நான் தினமும் எங்கள் பிள்ளைங்கள குடும்பமாக ஜோம் பண்ணுவோம். ஃபேமிலி ப்ரேயர் முடிச்சு படுக்கும்போது என் பிள்ளைங்களை ஜபிக்க சொல்கிறது வழக்கம். நான் என் பிள்ளைங்க 2 பேரையும் ஜோம் பண்ணுன்னு சொல்லும் போது 2 பேரும் முட்டி போட்டு ஜோம் பண்ணும்போது என் பிள்ளை ஜோம் பண்ணுறா, ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல கார் வேணும், கீழே என் ஃப்ரெண்டு அந்த கார் வேண்டாம், பட் அதே மாதிரி கார் வேணும், நல்ல நீளமாக வேணும், மேலே திறக்கிற மாதிரி வேணும், ஸ்பீடாக போகணும். நான் சொன்னேன் என் பிள்ளைகிட்ட, பாப்பா அப்படிலாம் ஜோம் பண்ணக்கூடாது, ஏசப்பா எங்களுக்கு கார் கொடுங்கன்னு ஜோம் பண்ணு. என் பொண்ணு சொன்னா, நீ தானே டேடி என்ன வேணா கேட்டால் ஏசப்பா தருவாருன்னு, அதனால நான் கேட்குறேன் உனக்கு என்ன. நான் மனசில் நினச்சிட்டேன் பிள்ளை ஆசைப்படுறா, பட் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவள் தினமும் இப்படியே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எனக்கு பெரிய கார் வேணும், நீளமான கார் வேணும், ஃபாஸ்ட்டாக போகிற கார் வேணும், மேலே திறக்கிற மாதிரி கார் வேணும். நானும் என் மனைவியும் பேசிக்கிறேன், என்ன இப்படி ஜோம் பண்ணுறா, பாவம் எப்படி நம்ம கார் வாங்கணும்னானே தெரில, இவ ஜோம் பண்ணுற மாதிரி கார்லாம், அவங்க வச்சிருக்கிற கார் 70 lakhs 70 லட்ச ரூபாய் காரை நம்மளால் வாங்க முடியுமா? ஆனால் அந்த சின்ன பிள்ளையோட விசுவாசத்துக்கு கிடைச்ச பதில் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிற கார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமா எனக்கு தந்தார், நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த காரை கொடுக்க சொன்னாலும் நான் கொடுத்துருவேன், நடந்து போனா நடந்து போக நான் ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை முழுமையா நம்புங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நம்ம நடத்துவார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் போதுமா? தேங்க்யூ. அப்புறமே வாசிக்கலாம். பன்னிரெண்டாவது அதிகாரம். எல்லாரும் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனா இந்த ஜெபத்தின் மேன்மை, நான் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும், சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், என்னை சுற்றிலும் என்ன செய்வார். நம்ம ராத்திரி எல்லாரும் கூடி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க கோவில் பட்டியில ஒரு எழுப்புதல் வந்துராதா, எங்க ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துராதா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள மாட்டார்களான்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் இங்க உட்கார்ந்து வெகு சிலராய் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரானா? நிச்சயம் பதில் தருவார். அல்லேலூயா. மற்றவங்க நம்ம ஜெபிக்கிறத பார்த்து மற்றவங்க நினைக்கலாம், என்னப்பா நாங்கள்லாம் இரவு ஜெபம் நடத்துகிறோம், ஆயிரக்கணக்கில் போய் மக்கள் வர்றாங்க, நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுற இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் தருவார்? 4 பேர் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பதில் தருவார், 4000 பேர் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சின்ன ஜெபம் பெரிய ஜெபம், சின்ன கூட்டம் பெரிய கூட்டம், சின்ன சபை பெரிய சபை, சின்ன ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க, அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவர்கிட்ட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் ஆண்டவர் பதில் தருவார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கூட்டம் முக்கியம் இல்லை, எத்தனை பேர் இருந்தாலும் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆரம்பிக்கும் போதே, அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யாக்கோபை கொலை செய்தான், பேதுருவை சிறைபிடித்தான். ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சபையில துன்பம், சபையில நெருக்கம், விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை, விடுதலையோடு ஜெபிக்க முடியவில்லை, விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியவில்லை, வசனத்தை சொல்ல முடியல, சத்தியத்தை சொல்ல முடியல, சுவிசேஷம் அறிவிக்க கூடாத ஒரு பெரிய நெருக்கம். சர்ச் பாஸ்டரை, தலைவரை, லீடரை பிடிச்சி ஜெயிலில் வச்சாச்சு, ஒருத்தரை கொன்னாச்சு. இந்த சூழ்நிலையில ஜெபிக்க முடியுமா? ஒரு பாஸ்டர் செத்து போயிட்டாரு, ஒரு பாஸ்டர் ஜெயிலில் இருக்கிறாரு, அவரையும் கொன்றுவாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில எப்படி ஒரு ஆராதனை நடத்த முடியும்? நான் சில வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். சாயங்காலம் 3 நாள் கூட்டம் நடக்கணும். முதல் நாள் சாயங்காலம் கூட்டம் நாங்கள்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது மத்தியானம் ஒரு செய்தி வருது. அந்த சபையில் இருக்கிற 2 வாலிபர்கள் காலையில் கொழும்பு பட்டணத்திற்கு போயிட்டு காலையில் அதிகாலையில் வரும்போது வர்ற வழியில் அவங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி 2 பேரும் ஸ்பாட் அவுட். அதில் ஒருத்தர் அந்த சபையில்
உதவி ஊழியர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கிறோடைய பையன். எப்படி? சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கணும். இப்ப கூட்டம் நடக்குமா நடக்காதா? நடத்துவோமா நடத்த மாட்டோமா சொல்லுங்க. நம்மளா இருந்தா 2 வாலிபர்கள் ஸ்பாட் அவுட் ஆயாச்சு. அதில் ஒரு ஊழியக்காரரோட பையன் ஒருத்தன். இப்ப சபையில பெரிய துக்கம். எப்படி கூட்டம் நடத்துறது? என்னன்னு பிரசங்கம் பண்றது? எத்தனை பேர் வருவாங்க? 2 பேர் பிணங்களை வச்சுக்கிட்டு எப்படி சபையில் ஆராதனை நடத்த முடியும்? இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நமக்கு ஜெபிக்க முடியாது. பெரிய நெருக்கம் வரும்போது நான் என்னுடைய மனநிலை ஓகே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் போய் ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு தோணாது. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும், எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணும். பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்னோட முழங்கால மடக்கி ஜோம் பண்ணுறது மட்டும்தான். நம்ம நினைக்கிற வழியில வெளியே வந்துட முடியாது. நம்ம வழிகளை தேடி போவோம்னா இதுல இருந்து வெளியே எப்படி வருது, அதுல இருந்து எப்படி வருதுன்னு சொல்லி என்னுடைய பார்வையில நான் அதுக்கான விடையை தேடுவேன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய சூழ்நிலை நம்ம ஜெபிக்க முடியாதபடி நம்மளை ஜெபம் பண்ணவே நம்ம தோணவே தோணாது. போன மாதம் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இங்கே மதுரை தான் அவங்க ஊர். அவங்க மகள் 27 வயது மகள், கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. புதுசாக சென்னையில் வீடு வாங்கியிருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி 20 நாள் தான் ஆச்சு பால் காய்ச்சி. 20 நாளில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரும்போது மதுரை கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்தாச்சு. 50 கிலோமீட்டர் போனால் மதுரை. ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். காலையில் 27 வயது மகள், நல்லா படிச்சிருக்கிறா, நல்ல சில லட்சங்களில் சம்பளம் வாங்குறா ஐடி கம்பெனியில். புதுசாக வீடு வாங்கியிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் தான் ஆச்சு. 20 நாள் தான் ஆச்சு புது வீடு வாங்கி. 1 மாதம் தான் ஆச்சு புது கார் வாங்கி. இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஃபோன் வருது, ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டா. நான் அந்த நேரத்தில் என்னால் போக முடியல, அங்கே பார்க்க முடியல. 1 மாதம் கழித்து போன மாதம் தான் எனக்கு நேரம் இருந்துச்சு. ஸோ அந்த குடும்பத்தை நான் போய் பார்க்க போனப்போ அந்த பிள்ளையுடைய அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட கதறி அழுகிறாங்க. நான் உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது? அவங்க அப்பா என்னை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. என்னால் அவங்கள ஆறுதல் படுத்தவே முடியல. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருவார், நமக்கு ஆறுதல் ஆண்டவர் தான் தருவார்னு சொல்லும்போது 2 பேரும் கதறிட்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னால் ஜெபம் பண்ணவே முடியல பிரதர், என்னால் பைபிளை வாசிக்கவே முடியல பிரதர். ஜெபம் பண்ண முழங்கால் போட்டாலே என் பிள்ளை தான் ஞாபகத்துக்கு வர்றா. எப்படி என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? எப்படி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்ல முடியும்? எப்படி நான் ஆண்டவரை துதிக்க முடியும்? என்னால் முடியவே இல்லை, ஜெபிக்க முடியல. உண்மைதானே? இந்த சூழ்நிலை எப்படி ஜெபிக்கிறது? என்னால் முடியல, உண்மைதான், அதுதான் உண்மை. என் பிள்ளை ஆண்டவர் இப்படி எடுத்துட்டாரே. எத்தனை வசனங்களை சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் துதிக்க முடியல, வேலையில வாசிக்க முடியல, என்ன பண்றது தெரியல பிரதர். உண்மைதான். ஆனா அந்த சூழ்நிலையில் முழங்கால மடக்கி பாருங்க, கர்த்தர் நான் நினைக்கிறத விட பெரிய ஆறுதலை தருவார். தேவ பிரசன்னத்தை விட இனிமையானது வேற இந்த உலகத்தில் ஒரு ஒன்றுமே கிடையாது. தேவ பிரசன்னத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே கிடையாது. மரணத்தின் பாதையில் நாங்கள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறேன்னா, தொடர்ச்சியாக 2 வருஷத்தில் 4 மரணங்களை எங்கள் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை 2 வருஷத்தில் 4 பேரை இழந்திருக்கிறேன். ஜெபம் பண்ண முடியாது, துதிக்க முடியாது. அந்த 2 வருஷம் நான் நடந்து வந்த பாதை மரண இருளின் பள்ளத்தாக்குனா அதுவும் மரண இருளின் பள்ளத்தாக்கு. 2 வருஷத்துல 4 மரணங்கள், 4 தடவை சவப்பெட்டி, 4 தடவை குழியை தோண்டி, 4 தடவை 4 பேரை போட்டு புதைச்சு அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும்,
ஆராதனை நடத்தணும். எப்படி ஆண்டவரே? வீட்டில் பைபிளை திறந்து வாசிக்க முடியாது, இறந்தவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஜெபிக்க முடியாது, ஆனால் ஊழியம் செய்யணும். எப்படி இந்த சூழ்நிலையில் நான் தாண்டி வர முடியும்? ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், முடியாது தான், உன்னால் முடியாது, ஆனால் முடக்கி பாரு. ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஆனால் ஒரு நாள் உட்காந்து பைபிளை திறந்து வாசிச்சு பாரு. கண்ணீர் தான் வருது ஆண்டவரே, வேதனையா இருக்குது, ஜெபம் பண்ணி பாரு. ஒரு நாள் உட்காந்தேன், பயங்கர கஷ்டமா இருந்துச்சு, என் இருதயம் அங்க இல்லவே இல்லை. ஆனா ஒரு நாள் என் முழங்கால முடங்கி உட்காந்தேன். அன்னையிலிருந்து கர்த்தர் என் வாழ்க்கையை மாத்தினார், என் கண்ணீருக்கு பதிலை தந்தார். ஏன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே பிடிச்சி இழுத்துட்டு வரதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஜெபத்தில் வல்லமை உண்டு. அல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம முழங்கால் பாடியிட பிசாசு விட மாட்டான். சூழ்நிலையை காமிச்சு 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 பாரு, உனக்கு இப்படி இருக்கு, உனக்கு அப்படி இருக்கு, உனக்கு இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி சூழ்நிலைகளை காமிச்சு காமிச்சு நம்மளை முழங்கால் போடவே விட மாட்டான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெபிக்கும் போது, அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போ சொல்றாரு இந்த இந்த வார்த்தைகளை? தாவீது எந்த சூழ்நிலையில் சொல்றாரு தெரியுங்களா? 34ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாமா? 34:1 வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அதுக்கு மேல இருக்கிற வார்த்தையை வாசிங்க. எந்த சூழ்நிலையில் சொல்றாரு அப்படின்னா, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், ஒரு மனிதனால புறக்கணிக்கப்பட்டு, பின் ஒரு பக்கம் மாமனார் கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அடைக்கலமா போன பெலிஸ்தியனும் தன்னை சேர்த்துக்கல போடா அப்படின்னு துரத்தி விடும்போது, பைத்திய மாதிரி நடிச்சு ஏத்துக்காம மறுபடி வனாந்திரத்தில் ஓடுற சூழ்நிலை வரும்போது தாவீது சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை துதிக்க மறந்துடுறோம், ஜெபிக்க மறந்துடுறோம். ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தேவன், இந்த உலகத்தை காட்டிலும் பெரிய தேவன், என்னுடைய பலவீனத்தை காட்டிலும் பெரிய தேவன், மனிதர்களை காட்டிலும் பெரிய தேவன் ஏன் கூட இருக்கிறார். அவரை துதிச்சா ஜெபிச்சா இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை என்னை முடமாக்கி வைத்திருக்கிறதோ அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்றதை அறிந்திருந்தா நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. படகுல சீஷர்கள் எல்லாரும் கடல் கொந்தளிச்ச உடனே, அலை அடிச்ச உடனே, ஐயரே நாங்கள் மடிய போகிறோம். ஏன் தெரியுமா? என் கூட இருக்கிற ஆண்டவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கின ஆண்டவர் என்ற அறிவு அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசிகளே. இந்த சூழ்நிலையில ஆண்டவரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவர் நல்லவர்னு சொல்ல முடியல. ஏன்னா நாங்க சாக போற ஆண்டவரே, நீ என்னன்னா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் என் முன்னாடி எழும்பி ஆர்ப்பரிக்கிற அந்த கடலை வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர். அந்த கடலுக்கு கரை அவருடைய வார்த்தை தான் கரை. அல்லேலூயா. கடலுக்கு கரை என்னது? அவருடைய வார்த்தை. அவர் சொல்ல தாண்டி வராது, அவர் சொன்னாதான் தாண்டி வரும். அப்படிப்பட்ட ஆண்டவரை என் கூட வச்சுக்கிட்டு என் முன்னாடி இருக்கிற கடல், அவர் படைச்ச கடலை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் படைச்ச கடல் எங்களை கொல்ல போகுது. என்ன கொன்னா என் கூட இருக்கிற ஆண்டவரையும் தான் அந்த கடல் கொல்லணும். என்ன மூழ்கடிச்சா எங்க படகுல இருக்கிற ஆண்டவரையும் தான் மூழ்கடிக்கணும். முடியுமா? முடியுமா? அந்த விசுவாசம் இல்லாதனால தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிங்க, கர்த்தர் விடுதலையை தருவார். அந்த சூழ்நிலை நம்மளை பிடிச்சு இழுத்துட்டு வரதை உங்களால் உணர முடியும். என் கழுத்தை பிடிச்சி ஆண்டவர் இழுத்துட்டு வந்தார். 2 வருஷம் அழுதேன். 2 வருஷம் அந்த அழுகையிலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமே தந்து பிடிச்சி இழுத்துட்டு வரதை என்னால் உணர முடிஞ்சது. இன்னைக்கும் இறந்தவங்களை நினைக்கும் போது வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த வேதனையை காட்டிலும் அவருடைய பலன், அவருடைய பெரிய ஆறுதல் என்ன நிரப்பதனால இன்னும் அதிகமாக தைரியமாக நான் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா.
இங்க பேதுருவை ஜெயிலில் வச்சுட்டாங்க, ஒரு பாஸ்டர் சீனியர் பாஸ்டரை கொண்டுட்டாங்க. இப்போ பேதுருவுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் சபை செஞ்சது என்ன தெரியுங்களா? தேசத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் சபையினுடைய கர்த்தர் என்ன அழைச்சதுக்கு ஒன்னே ஒன்று தான், அவரை தேடணும். அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 12:5, அப்போஸ்தலர் 12:5. சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எந்த சூழ்நிலையில்? பாஸ்டர் இல்லை, ஜெபம் நடத்துறதுக்கு பாஸ்டர் இல்லை, விசுவாசிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நமக்கு பாஸ்டர் இருந்தாலே ஜெபத்துக்கு வரமாட்டோம் இல்லையா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுவோம். இங்கே சர்ச் பாஸ்டரே இல்லை, ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து பாஸ்டருக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஒருத்தரை கொண்டுட்டாங்க, ஒருத்தரை ஜெயிலில் வச்சுட்டாங்க, என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், உங்கள் நாலேஜ் இல்லாமல் நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அறியாம நம்ம தலையிலேருந்து ஒரு முடி கூட விழுறதில்லை. ஆமென். அதனால ஊக்கத்தோட சபையார் ஜெபிக்கிறாங்க. இந்த கோவில்பட்டியில் பெரிய எதிர்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் வந்துட்டு போகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் சபை ஜெபிக்க மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த மூளையில் ஊருக்கு வெளியே ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் உக்காந்து நீங்கள் பண்ணுற ஜெபம் பட்டணத்தில் இருக்கிற அரண்மனையின் அஸ்திபாரங்களை அசைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ அவங்களே அசைக்கும் வல்லமை உள்ளது நம்முடைய ஜெபம். நம்ம நினைக்கிறோம், நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போயிடுறோம், நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு என்ன பெரிய நடந்துரும். இந்த ஜெபத்தை கொண்டு தான் கர்த்தர் இந்த கோவில்பட்டியை அசைக்க போகிறார். அல்லேலூயா. அதனால ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? எல்லாரும் சொல்லுங்க, ஊக்கமா. பக்கத்தில் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கையை கொடுத்து கொஞ்சம் குலுக்கி, தூக்கம் கலைஞ்சிருச்சா? அல்லேலூயா. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணணும், உற்சாகமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிற ஜெபம் சிறைச்சாலைக்குள்ளேயும் அற்புதங்கள் என்ன நடக்கும். அல்லேலூயா. அந்த சின்ன கூட்டம் கூடி ஊக்கமா ஜெபித்த அந்த ஜெபம் கர்த்தருடைய ஆண்டவருடைய தூதனை ஆண்டவர் சொல்றார், ஏப்பா என் ஜனங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்காம இருக்கக்கூடாது, அதனால நீ கிளம்பி போ. ஆண்டவர் விரட்டுறாரு தூதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இப்போ 5வது வசனத்தை வாசிட்டு 7வது வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்க போறோம். 5 வாசிங்க. சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், எப்பொழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய தூதன் இறங்கி வருவான்.
ஆமென். எனக்காக கர்த்தரே இறங்கி வருவார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் எனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தாரு. பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. விழாவில் தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் நடந்து போய் அவங்க வீட்டு வாசல் கதவை தட்டுறாரு. ஒரு சின்ன பிள்ளை வந்து திறக்கிறா. பார்த்துட்டு பேதுரு நிற்கிறது சத்தம் கேட்டுட்டு உள்ள ஓடி போய் சொல்றா, பேதுரு வந்துட்டாரு. ஆனா யாரும் நம்பல. ஜெபம் பண்றது எதுக்கு? பேதுரு விடுதலை ஆகணும். இவன் விடுதலையாகி வந்துட்டாரு. போய் சொல்றாங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு, பேதுரு வந்திருக்கிறாரு. சும்மா இருமா, ரொம்ப தான் உனக்கு விசுவாசம். அங்க உள்காவல் அறையில் பேதுருவை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் சாப்பிட்டாரா இல்லையா என்னன்னு தெரியல, அடிச்சாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீ என்ன ராத்திரி ஒரு நாள் ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஐயோ அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கம்முன்று. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் உங்கள் பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, அப்போ நாங்களாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை நம்ம பட்டணத்தில் தருவாருன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் கம்முன்னு. யார் சொல்லுவாங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆளே சொல்லும், அட சும்மாரு எத்தனை ஜெபத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ முழு இரவு ஜெபம் நடக்குது, எத்தனையோ இரவு ஜெபங்கள் நடக்குது, எத்தனையோ எழுப்புதல் ஜெபங்கள் நடக்குது. ஆனால் தேசத்தில் ஒரு சொல்கிற மாதிரி ஒரு மாற்றம் நடக்கலையே. இல்லை 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 இல்லை, நான் விசுவாசிக்கல, அதான் பிரச்சனை. பேதுரு வந்து கதவு கிட்ட நின்னாலும் இவங்க நம்புறதுக்கு ரெடியா இல்லை. அவ தூக்கத்தில் உளறாப்பா. ராத்திரி ஜெபம்னால எல்லாரும் அரை தூக்கத்தில் தான் இருப்போம் இல்லைங்களா? அதனால சொல்றாங்க, தூக்கத்தில் உளராத, கொஞ்சம் கம்முன்னு. அவர் அது வர்றதா ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க, ஆனா விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போன்னு சொன்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஒரு பழைய சர்தார்ஜி ஜோக் இருக்கு. 3 ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரூம்ல இருந்தாங்க. சர்தார்ஜி அதில் ஒருத்தர், சர்தார்ஜின்னா பஞ்சாப்காரங்க, இந்த குடிமை வச்சுருப்பாங்களே அவங்க. 3 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பயங்கரமான நாத்தம். என்னடா அப்படின்னா, சர்தார்ஜி சாக்ஸை துவைக்காமல் போட்டு வந்துட்டார். துவைக்காத சாக்ஸை போட்டு பயங்கர நாத்தம். கடைசியில் யார் சாக்ஸ் நாருது அப்படின்னு பார்த்தா சர்தார்ஜி. இவர் வந்து அழுக்கான சாக்ஸை போட்டுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டேய் போ வெளியே போய் கழட்டி வச்சுட்டு வா சாக்ஸை. சாக்ஸை கழட்டிட்டு காலை நல்லா கழுவிட்டு வா, ரொம்ப நாற்று அடிக்குது, தலை வலிக்குது, போ வெளியே போ அப்படின்னாங்க. இவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோவத்தில் அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. வெளியே போய் சாக்ஸை கழட்டிட்டாரு, காலெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து உக்காண்டிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் நாறுது, மறுபடியும் நாற்று அடிக்குது. இப்போ மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் சாக்ஸை கழட்டிட்டேன், காலையும் கழுவிட்டேன், என்னை சந்தேகமாக பார்க்காத. சரி ஓகே, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னா நாத்தம் குறையில, மறுபடியும் நாற்று அடிக்குது. இப்போ மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை பார்க்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, டே மறுபடியும் என்ன சந்தேகப்படாதீங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சாக்ஸை கழட்டிட்டேன், காலை கழுவிட்டேன், நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் கலட்டின சாக்ஸை நான் பாக்கெட்லேயே வச்சுருக்கேன் பாரு. எப்படி? நிறைய பேருடைய ஜபம் இப்படி தான் இருக்குது. ஜபம் பண்ணுறது ஒன்று, ஆனாலும் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் உள்ளதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவிசுவாசத்தை. ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா, பேதுரு வந்துட்டாருன்னா எல்லாரும் வந்து கதவை திறந்திருப்பாங்க. விசுவாசம் இல்லை. ஊக்கத்தோட ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது, என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தந்துட்டாருன்ற விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரி நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு அதிகமாகட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. ஆமென். எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே தாங்க தாங்கன்னு ஜெபம் பண்ணாதடா, தந்ததற்காக நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. அந்த ஆண்டவரே நீங்க எனக்கு தந்துட்டீங்க,
அதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு செஞ்சிட்டீங்க அதுக்காக ஸ்தோத்திரம், நீ தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன அறையில் சின்ன கூட்டமாக ஜெபிக்கிற ஜெபம் பேதுருவை விடுதலை செஞ்சது மாத்திரமல்ல. இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஜெபத்துடைய முடிவு என்ன தெரியுங்களா? அந்த ஒரு சின்ன கூட்டமாக ஒரு சிலராக கூடி ஊக்கத்தோடு ஜபித்த ஜெபம் பேதுருவை விடுதலை ஆக்கினது மாத்திரம் அல்ல, யார் சபைக்கு துன்பத்தை கொண்டு வந்தாங்களோ அதே ஏரோதுவை கர்த்தர் அடித்தார். அது மட்டும் இல்லை, அங்கே என்ன நடக்குது? கடைசி வசனத்தை வாசிங்க. அது 24வது வசனத்தை வாசிங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. இந்த பட்டணத்துக்கு ஒதுக்குப்புறமா காட்டுல ஒரு மூலையில உட்காந்து ஒரு சிலரா ஜபிக்கிற இந்த ஜபம் நம்ம பட்டணத்துல தேவ வசனம் வளர்ந்து பெருக கிரியை செய்யும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்புகளை மாத்திரமல்ல, சிறைச்சாலை மாத்திரமல்ல, தேவ வசனம் வளர்ந்து பெருகும். இந்த ஜபத்தின் மூலமாய் அது நடக்கும். அல்லேலூயா. நீ ஊக்கத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது மாத்திரமல்ல, எதிர்ப்புகள் மாறுவது மாத்திரமல்ல, தேவ வசனம் வளர்ந்து பெருகும். என் கோவில்பட்டி பட்டணத்தில் வசனம் வளர்ந்து பெருகணுன்ற அந்த ஆசையோட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தில் வசனம் வளர்ந்து பெருக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 16வது அதிகாரம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அதுவும் நமக்கு தெரியும். 24வது வசனத்தை வாசிக்கலாமா? பெற்று உள் காவலறையிலே அடைத்து கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நீங்க படிங்கம்மா, நீங்க படிங்க. இங்க 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 முதல்ல படிச்சவங்க படிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. இங்கேயும் சூழ்நிலை என்ன தெரியுங்களா? அவராது படுக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு, இடம் இருந்துச்சு. ஆனா இங்க படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு கால்களை தொழுமரத்தில் கட்டப்பட்டு. தொழுமரம்னா இவ்வளோ பெருசு இருக்கும். நம்ம ஊரில் இந்த ஆடு மாடு கட்டுவோம் இல்லைங்களா, ஒரு சின்ன மரம் ஒன்று அடித்து, அதுதான் தொழுமரம். அதில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தரை உட்கார வச்சு 2 காலையும் அந்த மரத்தில் சேர்த்து கட்டி வச்சு, அவங்க படுக்கவும் முடியாது, சாய முடியாது, நேராக உட்கார முடியாது, குமிய முடியாது, நிமிர முடியாது, கைகளில் கட்டு. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக தர்மாட்டி அடிச்சிருக்கிறாங்க, உடம்பெல்லாம் காயம். இந்த சூழ்நிலையில் ஜபம் வருமானா? ஜபம் மட்டும் இல்லை, துதிச்சு பாடுறாங்க பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில். எப்பங்க? இப்போ மணி என்ன? நடு ராத்திரி. நடு ராத்திரி எல்லாரும் ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் துதிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்டா ஜெயிலில் வந்தாலும் விட மாட்டீங்களாடா, நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களாடா? எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் உள் காவலர்கள் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நடு ராத்திரியில் கட்டப்பட்ட சூழ்நிலையில், கைகளும் கால்களும் தொழுமரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலையில், ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம் இல்லை, உடம்பெல்லாம் வேதனை, உடம்பெல்லாம் அடி. இந்த சூழ்நிலையில் பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே எங்க பவுலும் சீலாவையும் அடைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த கதவு திறவுண்டதுன்னு போட்டிருக்குதா? கதவுகள் எல்லாம் திறவுண்டதுன்னு போட்டிருக்குதா? 2 பேர் ஜெபிக்கிற ஜெபம் சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை கதவுகளையும் திறக்கும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நான் இங்க ஜெபிக்கிற ஜெபம் என் பட்டணத்துல பிசாசு அடைச்சு வச்சிருக்கிற அத்தனை சிறைச்சாலை கதவுகளையும் தகர்த்தெறிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நான் பண்ற ஜெபத்துல என்னையா நடந்துரும், என்ன பெரிய எழுப்புதல் நடந்துரும், என்ன பெரிய அற்புதம் நடந்துரும்? இல்ல இல்ல இல்ல. ஒரு சிலராய் கூடி இங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் பட்டணத்துல இருக்கிற பிசாசு அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும் வல்லமை உள்ளது.
அல்லேலூயா. என்னுடைய கதவுகளை மாத்திரமல்ல, எனக்கும் அற்புதம் நடக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என் ஜெபத்திற்கு வல்லமை. அதுக்கப்புறம் எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஜெபம் பண்ணது யாரு? நீங்களும் நானும். ஆனா அற்புதம் நடந்தது எங்க? எனக்கு அற்புதம் நடந்துச்சு. ஆனா எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில பிசாசின் கட்டுகள் கழன்று போயிற்று. இதுதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை. அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. விட்டு கொடுத்துடாதீங்க. ஜெபத்தை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்க கட்டுகளை கலண்டு போக பண்ணுவார். உங்க சிறைச்சாலை கதவுகளை திறப்பார். மாத்திரமல்ல, உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருடைய சிறைச்சாலை கதவுகளும் திறவுண்டு போகும். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் கலன்று போகும். வல்லமை உள்ளது உங்களுடைய ஜெபம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஜெபம் என்னை சுத்தியும் பெரிய விடுதலை கொண்டு வரும். நான் ஜெபிக்கிற இந்த துதியின் சத்தம், நான் ஜெபிக்கிற இந்த ராத்திரி இங்கே உட்காந்து ஜெபிக்கிற இந்த ஜெபம் என் பட்டணத்தில் இருக்கிற பெரிய எரிக கோட்டைகளை தகர்ந்து தரைமட்டமாக்கும். ஆமே. பெரிய கதவுகளை, இரும்பு தாழ்பால்களை முறிக்கும் வல்லமை உள்ளது. வெண்கல கதவுகளை உடைக்கும் வல்லமை உள்ளது என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. கதவுகள் எல்லாம் திறவண்டது, கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று. ஆமே. அற்புதம். நியாயமா முதல்ல பார்த்தோம், சபையார் ஜெபம் பண்ணாங்க, பேதுருவுக்கு மட்டும் விடுதலை, பேதுருவோட கதவு மட்டும் திறந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்குறோம், இங்கே பவுலுடைய அடைச்சி வச்ச கதவு மாட்டும் இல்லை, அவனுடைய கட்டுகள் மாத்திரம் அல்ல, சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை கதவுகளும் திறவுண்டது. சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அங்கே ஒரு பெரிய விடுதலையை, ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் யார் என்பதை அன்றைக்கு கர்த்தர் விளங்க பண்ணினார். சிறைச்சாலையின் காவலாளி முழு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து தொட்டு ரட்சித்தார். அல்லேலூயா. என்னை கொண்டு, பலவீனமான என்னை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் இந்த பட்டணத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப நீங்கள் நாளைக்கு மறுபடியும் இந்த 13வது அதிகாரத்தையும் 16வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து தியானம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபம் இந்த பட்டணத்தின் சிறைச்சாலை அஸ்திவாரத்தை அசைக்கிற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பிசாசு எழுப்பி வச்சிருக்கிற எரிகோ கோட்டை அசைக்கணும்னா, அதை தகர்ந்து ஒட்டையணும்னா நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எப்படி விழுந்துச்சு? துதியினால் விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு தான், ஒரு பக்கம் அது கரெக்டு தான். ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி 7 நாளும் சுற்றி வந்த என்னுடைய விசுவாசம் அந்த கோட்டையை தகர்ந்து தரைமட்டமானது. இது எப்போ செஞ்சாரு? 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்போதா? எப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை அற்புதத்தை செஞ்சார் தெரியுங்களா? என்னைக்கு அடி விசுவாசத்தோடு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரு, எனக்காக பெரிய காரியங்களை செய்வாருன்னு விசுவாசத்தோட அடி எடுத்து வச்சனோ, அப்போவே ஆண்டவர் அஸ்திபாரத்தை அசைக்க ஆரம்பிச்சிட்டார். வெளியே 7 நாளும் பார்த்தது பெரிய கோட்டை தான். ஆமென். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாக பெரிய பதில் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆண்டவர் என் பட்டணத்தில் பெரிய விடுதலை நடக்கலையே, இன்னும் கோட்டை அப்படியே தானே இருக்குது, இன்னும் கதவு அப்படியே தானே இருக்குது, இன்னும் பூட்டு அப்படியே தானே இருக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் கோட்டையை, கதவை, பூட்டை. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்கிறது கோட்டையில் அல்ல, செவுத்தில் அல்ல, கதவுல அல்ல, பூட்டில் அல்ல, அஸ்திவாரத்தை அசைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 7 நாளும் நம்ம பார்த்தது பெரிய கோட்டை தான். ஆனால் முதல் நாளே கர்த்தர் எரிகோவின் அஸ்திவாரத்தை ஒவ்வொன்றா உருக ஆரம்பிச்சிட்டாரு. 7 நாள் இவங்க பார்த்ததெல்லாம் சாதாரண ஒரு அட்டைப்பெட்டி தான். அல்லேலூயா. அஸ்திபாரம் இல்லாததுனால தான், அஸ்திபாரம் வீக் ஆனதுனால தான், அஸ்திபாரத்தை ஆண்டவர் அசைச்சதுனால தான் மேலே இருக்கிற கோட்டை 20 லட்சம் ஜனங்கள் போடுற சத்தத்தை தாங்க முடியாம அந்த அதிர்ச்சியில் தகர்ந்து தரைமட்டமானது. இதுதான் அன்னைக்கு நடந்த அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர், செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஊக்கத்தோடு, விசுவாசத்தோடு
எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் எனக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் விடுதலையை என்னுடைய ஜெபந்தான் பெற்றுத்தரும். அவன் என்னை சுற்றி, என் பக்கத்து வீட்டில் என்னை சுற்றி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சிறைச்சாலை கதவுகள் எப்படி திறக்குனா என்னை கொண்டு தான். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய விடுதலை தரும். உங்களுடைய கட்டுகளை மாத்திரமல்ல, உங்களுடைய கதவுகளை மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய கதவுகளையும் திறக்கும் வல்லமை உள்ளது. அது மாத்திரமல்ல, கதவை திறக்கிறது மட்டுமல்ல, கட்டுகளை அறுக்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்தின் வல்லமை அவர்களை தேவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும் வல்லமை உள்ளது. இந்த ராத்திரி நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில தருவார். நம்ம பட்டணத்தில் பெரிய அற்புதத்தை பார்க்க போறோம், பெரிய அறுவடையை பார்க்க போறோம். அஸ்திபாரத்தை அசைக்கிற ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் வீணா போகாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் துதிக்கும் போது எங்களுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, எங்களுடைய கதவுகள் மாத்திரமல்ல, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகட்டும். எல்லாருடைய சிறைச்சாலை கதவுகளும் திறக்கட்டும். எங்க பட்டணத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இந்த ராத்திரி நாங்கள் எங்க துதிக்கிற இந்த துதியின் சத்தம் தூங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நடக்கட்டும். ஆண்டவரே, அற்புதத்தை நடத்தட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? உங்க சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அதே போல இன்றைக்கு ராத்திரியிலையும் நம்முடைய ஜெபமும் நம்முடைய துதியும் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற மற்ற எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கட்டும். சத்துருவின் கோட்டையின் அஸ்திபாரத்தை அசைக்கட்டும். கதவுகளை திறக்க பண்ணட்டும். கட்டுகளை கலன்று போக பண்ணட்டும். ஹalleluya. சிமேஜ். ஹalleluya, 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க தான் துதிக்க போறீங்க, நீங்க தான் பாட போறீங்க. பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே. அந்தமும் ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். பாடலாமா? ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். நம்முடைய துதியின் சத்தம் எழும்பட்டும். சேனைகளின் கர்த்தர், ஓ தேசத்தில், ஆமென்,
சத்துரு எழுப்பி வைத்திருக்கிற சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையட்டும். இந்த ராத்திரி வேளையில இந்த கோவில்பட்டியில சத்துரு அடைத்து வைத்திருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கட்டும், கட்டுகள் எல்லாம் கலன்று போகட்டும். நம்முடைய துதியின் சத்தம் அஸ்திவாரங்களை அசைக்கட்டும். பரிசுத்த பரிசுத்தாரே